டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஏமாற்றுக்காரனுமே ஏமாற்றி பொழைக்கிறதுல கொடி கட்டி பறந்துட்டுருக்கிற ஒரே ஒரு எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போகாத ஒரு இளவரசன் என்கிற தத்தி. அவனை பற்றி இப்போ பேச போகிறோம். ஒரு 3 நாள் இப்போ மருந்து விற்பனை பண்ணலையா, இல்லை மருந்துக்கு ஆர்டர் வரலையா என்ன தெரியல. ஒரு 2-3 வீடியோ போட ஆரம்பிச்சிட்டா. இப்போ எங்கே இருக்கிறான்னா, நம்ம ஏமாற்றுக்கார இளவரசன் இவனோட வீட்டில் இல்லாமல் அந்த பொய்கேரியோட வீட்டில் அடைக்கலம் ஆகிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மருந்து இப்போ சேல்ஸு அந்த பொய்கேரியோட வீட்டில் வச்சு தான் இப்போ பண்ணுறாங்க. ஏன் இவங்க வீட்டில் பண்ணுறதுன்னு தெரியல. யாராச்சும் ஏமாத்தினவங்க இவங்க வீட்டில் வந்து போர்க்கொடி தூக்கிட்டாங்களே தெரியல. அப்போ நேற்று பார்த்துருப்பீங்க ஒரு 2-3 வீடியோ. ஒரு டைட்டிலுக்கும் அவன் அந்த வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லை. கேரளாவிலிருந்து அத்தை பேசுகிறாங்க அப்படிங்கிறா. அதாச்சும் யாராச்சும் தெரிஞ்சவங்க பேசினா அதுக்கு பேர் அத்தை கிடையாது. சொந்த பந்த உறவுகள் இருந்தால் மட்டும்தான் அவங்கள அத்தைன்னு சொல்ல முடியும். இவனுக்கு அந்த மலையாளத்தில் பேசுகிறது என்ன எதுங்கிறதே தெரியாது. அந்த பொய்கேரியோட அம்மா மலையாளத்தில் பேசுகிறாங்க. ஒரு கொஞ்ச நாள் கேரளாவில் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பொய்கேரியோட அம்மா என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மருந்து கேரளாவில் யாருக்கோ சப்ளை பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. அதில் வந்து இந்த டாக்டரு பொய்கேரியோட ஃபேமிலி தான் டாக்டரு. ஏன்னா இந்த பொய்காரி என்கிற காயத்ரி படித்தது என்ன தெரியுங்களா? 10வது ஃபெயிலு. இந்த ஏமாற்றுக்கார இளவரசன் படித்தது என்ன தெரியுங்களா? 8வது அங்கே 10வது. இவன் பண்ணிகிட்ருக்கிறது என்ன தெரியுங்களா? போலித்தனமான மருத்துவ சேவையில் மருத்துவ ஏமாற்று சேவை. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு இவன் இந்த மருந்து சேல்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக ஆர்டர் எடுத்தால் தான் இவங்களுக்கு லாபம். எத்தனை நாள் ஏமாற்றி பிழைக்கிறது? அது உழைப்புக்கே அர்த்தம் தெரியாதவன் தான் அந்த ஏமாற்றுக்காரனும் அந்த பொய்கேரியும். அந்த பொய்கேரிக்கு பார்த்து வச்சுங்க, அந்த வந்து வேலை செய்கிறதெல்லாம் பிடிக்காது. ஆடம்பரமான வாழ்க்கை, அப்புறம் கறி, ஆடம்பரமான ஹோட்டல், வீட்லேயும் கூடி சுத்தமாக இருக்காது. இப்போ இவங்க வீடு வாங்க போகிறாங்க. அதுதான் எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படின்னா உழைக்காம உட்காந்துட்டு மக்களை ஏமாத்தினா அந்த காசில் தான் இப்போ வீடு வாங்க போகிறாங்க. அந்த பொய்கேரியோட அம்மா நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மருந்து சாம்பாரில் கலக்கி கொடுக்கலாம், அங்கே கலக்கி கொடுக்கலாம். 45 நாள் கழிச்சு தான் அந்த மருந்து வாங்கினவங்களுக்கு தெரியும். ஒரு 8வது படித்தவனுமே ஒரு 10வது படித்த பெயிலாளு எடுக்காமல் இந்த மருந்து வாங்குறீங்களே, அவங்க ஒன்றான ஒரு முட்டாள் தான் நினைக்கிறேன். அதாவது இந்த நம்ம நாடு ஒவ்வொரு நாள் டெவலப் ஆகிட்டு போயிட்டே போகுது. ஆனால் யூடியூப்பே கதின்னு உட்காந்துட்டுக்கிற ஒரு நம்பர் சோம்பேறி மூக்க யூடியூப்பில் நல்ல டெவலப் ஆகி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணி டெவலப் ஆகிட்டுருக்குறாங்க. ஆனால் எந்த ஒரு அறிவில்லாத எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப்பில் உட்காந்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற நம்பர் பஸ்டான சோம்பேறி தம்பதிகள்னால் யார் சொல்லலான்னா, நம்ம ஏமாற்றுக்கார இலவசமாக அந்த பொய்கேரி 10வது படித்த பெயிலான பெண்மணியும் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒரு வீட்டில் ஒரு மாடு வளர்த்தோன்னா ரொம்ப கஷ்டம். அது விற்கிறதுனா அதை விட கஷ்டம். ஆனால் இது 2 பண்ணும்போது நம்மளுக்கு உண்டிலின் ஆயிரு. ஆனால் நேற்று ஏமாற்றுக்கார இளவரசன் அவர் மாட்டை பற்றி சொல்லியிருப்பார். அந்த மாடை அதாவது அந்த மாடை அவங்க வளர்த்திருப்பாங்க. நம்ம இளவரசனோட தங்கை மாடை வளர்த்துறது ரொம்ப கஷ்டங்க. அது விற்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாட்டை பற்றி என்ன ஏதுனே தெரியாது அந்த ஏமாற்றுக்கார இளவரசனுக்கு. என்ன காரணம்னா, இவங்க வீட்டில் மாடு இருக்குதுங்க. ஒரு நாளாவது மாடு மேய்ச்சிருப்பானா? மாடெல்லாம் மேய்க்க முடியாது. அது என்ன சொல்கிறேன்னா, இந்த மாட்டு வாங்கினா இதான் பொழப்புங்க. ஆமாம், யூடியூப்பில் உட்காந்துட்டு மக்களை ஏமாற்றுங்க, நல்ல வருமானம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா மருந்து 2000 ரூபா ஏமாற்றி விற்கிறவனுக்கு இந்த மாட்டை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு மாடு வாங்கினா அதுக்கு தீனி போடணும். அது விற்கும்போது கொஞ்சம் விலை கம்மியாக தான் போகும். நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வாங்கினா நம்ம செலவான காசுக்கு விற்க முடியாது. ஆனால் இந்த ஏமாற்றுக்கார அந்த இலவசனுக்குமே அந்த பொய்கேரி காய்கறிக்குமே இதெல்லாம் தெரியாது. ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், இலவசமான ஓசி வருமானம், உட்கார்ந்த இடத்துலையே வருமானம் வரணும், எந்த வித உழைப்பு இருக்கக்கூடாது. ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்துனா ரொம்ப கஷ்டங்க. அது நல்ல லாபம் கொடுத்தா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது நட்டத்துக்கு விற்றா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஏமாற்றுக்காரன் இலவசனுக்கு அவங்க வீட்டில் மாடு இருக்குது. அந்த மாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த மாட்டோட ஏன் இது கம்மியாக விற்கிறாங்க, ஒரு அறிவு இல்லைங்க. அதை இலவசனுக்கு அறாத ஒரு அறிவு கற்றுக் கொடுங்கன்னு அன்றைக்கே நான் சொல்லியாச்சு. எந்த வித அறிவும் இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பொண்டாட்டி வினாடி குண்டு சத்தியில் குதிரையை ஓட்டிகிட்டு இருக்கிற நம்பர் சோம்பேறி மூக்க. வெளியே போனால் அதனோட உழைப்பை பற்றி தெரியும். இன்றைக்கி எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க, நான் சொல்லியாச்சு. இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டம்.
ஆனால் அது அதை பற்றி எந்தவித ஒரு அக்கறையும் இல்லை. அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுக்கு தேவை. நாள்தோறும் மக்களை ஏமாற்றணும், மக்களை ஏமாற்றிட்டு நம்மளுக்கு வருமானம் பார்க்கணும். அதை வச்சு நம்ம என்ன வேணால் நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு பாவம் பண்ணாலும் சரி, பாவம் பண்ணாட்டியும் சரி, நம்மளுக்கு தேவை பணம். அந்த பொய்காரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கனவை இவ்வளோ தப்பு பண்ணிகிட்ருக்குறா. ஆனால் அந்த பொய்காரி எந்த இடத்துலையுமே அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சியும் கிடையாது. அப்போ இந்த பொய்காரிக்கு என்ன தேவைன்னா, மக்களை ஏமாற்ற பணம் அலையிற ஒரு குடும்பம்தான் நம்ம பொய்காரியோட குடும்பம். பொய்காரியோட அம்மா, அவங்க அண்ணன். ஏன்னா இப்போ இவங்களாம் வேலைக்கு போகிறது இல்லையாட்டுக்குது. இந்த மக்களை ஏமாத்துகிற பணத்துலேயே நாம் இருந்துக்கலாம். நீங்களே எதுக்கு வேலைக்கு போகிறீன்ட்டு அவங்க அண்ணன் இருந்துருப்பா. பொய்காரியோட அண்ணனுக்கு எந்த காலத்திலும் கல்யாணம் ஆகாது. பொய்காரியோட அம்மா வீதியாக அலையுதுன்னு நினைக்கிறேன் ஜோசியம் பார்த்துட்டு. ஆனால் ஏன்னா நம்ம மருமகனுமே என்னோடய மகளுமே மக்களை ஏமாற்றிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்ம பையனுக்கு பொண்ணு அமையும்? அப்புறம் பொய்காரியோட அக்காவை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, வீடியோவில் காட்ட மாட்டிங்கன்னு. அவங்க வீடியோவில் வர மாட்டாங்க. அவங்க லட்சணம் அப்படி இருக்குது. ஏன்னா இந்த பொய்காரி புருஷனை பார்த்தா கண்டிப்பாக அவங்க அக்கா வீடியோவில் வருவாங்களா? கண்டிப்பாக வர மாட்டாங்க. அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறாரு. ஏன்னா இவங்களோட லட்சணத்துலேயே அவங்க வீடியோவில் பார்த்துருப்பாங்க, காரி தூப்பியிருப்பாங்க. ஏன்னா பொய்காரியோட குடும்பத்தில் அவங்க அக்கா வீட்டுக்காரந்தா ஒரு உழைப்பாளிகளாக இருப்பாங்க. உழைக்காமல் உட்காந்துட்டு சோம்பேறித்தனமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலினா நம்ம பொய்காரியோட ஃபேமிலி பார்க்கலாம். ஓகே, இவங்களை பற்றி பேசினா நம்மளுக்கு காலையில் பொழப்போடாது. இவங்ககிட்ட மருந்து வாங்காமல் உழைச்சி தின்னுங்க. நன்றி, வணக்கம்.